Hi friends, welcome to Fashion Edis Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சிம்பிளா ஸ்டிட்ச் பண்ற மாதிரி ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ப்ளவுஸோட பேக் நெக்கும் நம்ம ஸ்லீவ் சேர்த்தே தான் நம்ம பார்க்க போறோம். ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம பேக் நெக் வந்து நான் வரைஞ்சு வச்சிருக்கேன் லைனிங் கிளாத்ல. வரைஞ்ச லைனிங் கிளாத் வந்து நம்ம மேலே வச்சுக்கலாம். ப்ளவுஸோட பின்பகுதி வந்து நம்ம அடியில வச்சுக்கலாம். ஃபுல்லாக வந்து ரெண்டு சைடும் ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு மேலே வந்து ஷோல்டர் சைடுமே வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நெக்லைன் வந்து ஒரு பாட் நெக் மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம கேன்வாஸ் எதுவுமே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது. நம்ம அப்படியே தான் வந்து தையல் போட போகிறோம். ஸோ அதனால் ஃபுல்லாகவே வந்து நான் ஓரலாக நம்ம எப்பவும் போல் நம்ம ப்ளவுஸ் முடிப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரியே வந்து எல்லா சைடுமே நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். ஜாயின் பண்ணிவிட்டு நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து நான் ஒரு தையல் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ மேலே வந்து அந்த லீஃப் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துலையுமே வந்து நான் தையல் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம பேக் சைடில் வந்து நம்மளுக்கு டிசைன் வைக்கிறதுக்கு கிளாத் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே தையல் போட்டதுக்கப்புறம் ஹைட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா மெஷர் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாயிண்டில் வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக மடித்ததுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸோட முன்பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம லைனிங்க்கு உள்ளே வச்சுட்டு ஓரலாக வந்து ஒரு தையல் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக நம்ம எல்லா சைடுமே ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நார்மலாக வந்து ப்ளவுஸ் எப்படி ஃபினிஷ் பண்ணுவோமோ அதே மாதிரியே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் இதில் நான் வந்து சென்டரில் அந்த லீஃப் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து காப்பர் கலரில் வந்து நான் கிளாத் வச்சு அட்டாச் பண்ண போகிறேன். மேலே வந்து அந்த கட்டிங் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அதுதான் வந்து நார்மலான நெக்லைனு. ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம கீழே அந்த பாட் நெக் வரைக்கும் வரைஞ்சிட்டு நம்ம நார்மலான நெக்லைன் வரும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து லீஃப் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். சென்டரில் வந்து நெக்லைன் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த டிசைன் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக நான் கிளாத் கட் பண்ணியிருக்கேன் காப்பர் கலரில். ஃபுல்லாக அந்த கிளாத்தை வந்து சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு பின் பண்ணியிருக்கேன் நான். ஃபுல்லாக பின் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த டிசைனுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம். அண்ட் நார்மலாக வந்து இது முன்னாடியெல்லாம் கேன்வாஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம சென்டரில் கட்டிங் கொடுத்து நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு டைம் சேவிங்காக இருக்காது. ஸோ நான் இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணதுலேருந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா இதில் கேன்வாஸ் கட் பண்ணுற வேலை கிடையாது. அதே மாதிரி வந்து சென்டரை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுற மாதிரியான வேலையும் கிடையாது. ஃபுல்லாக வந்து நான் கிளாத் வச்சு நான் ஃபுல்லாக பைப்பிங் கொடுத்துட்டு லேஸ் ஒர்க் மட்டும் கொடுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துருவேன். ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்லைன் ஃபுல்லாகவே நான் பைப்பிங் கொடுக்க போகிறேன். ஸோ பைப்பிங்க்கு வந்து நம்ம கிளாத் கொடுத்துருக்கோம் இல்லையா காப்பரில், ஸோ அதில் வந்து கொஞ்சம் டார்க்கான கிளாத்து, டார்க் கலரில் வந்து கிளாத் எடுத்திருக்கேன். நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நல்ல கிராஸ் பீஸாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கட்டிங் கொடுத்துருக்கோம், ஒரு ஸ்டார் நெக் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வளைக்கும் போது நம்மளுக்கு சுருக்கம் எதுவும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த ஃபினிஷிங்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கிராஸ் பீஸே எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச் மட்டும் தையல் போட்டு எடுத்திருக்கேன். தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த பீஸை வந்து நம்ம அப்படியே ப்ளவுஸ் பீஸ்க்கு மேலே வச்சுருக்கோம். அதாவது ப்ளவுஸோட முன்பகுதி அடியில் வச்சுருக்கேன். அதுக்கு அடியில் வந்து நம்ம அந்த பைப்பிங் கிளாத் வச்சுருக்கோம். ஃபுல்லாகவே கிளாத் வச்சுட்டு நீங்கள் ஓரமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அதே மாதிரி அந்த கட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து லைட்டாக மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு ஓரத்துலேயே நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. ஃபுல்லாக நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கிளாத்தை உள்ளே எடுத்து விட்டுறலாம். உள்ளே எடுத்து விட்டுட்டு பைப்பிங்க்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிளாத்தை வெளியே வச்சுட்டு ஃபுல்லாக வந்து தையல் போட்டுகிட்டே வாங்க ஓரத்தில். அண்ட் இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சாரியும் ப்ளவுஸும் வந்து ரன்னிங்கில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ கான்ட்ராஸ்டான கலர்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ரொம்பவே ப்ளைனான ஒரு சாரீ தான். ரெண்டுமே வந்து ஒரு பிங்க் கலரில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு இதுக்கு வந்து நம்ம கிளாத் எதுவுமே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. ஆல்ரெடி நான் சஜஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னா பேட்டர்ன் ஒர்க் ஏதாவது போடலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். பட் ஆனால் அதுக்கும் அவங்க வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து காப்பர் கலர் மட்டும்தான் வந்து ஜரீஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதை வச்சு நான் இன்றைக்கி டிசைன் ரெடி பண்ணியிருக்கேன்.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு கிளாத் கம்மியாக இருந்ததுனால நான் வந்து கிளாத் வந்து நம்ம சாரீலேயும் கட் பண்ண முடியாது, ப்ளவுஸ்லேயும் கட் பண்ண முடியாது. ஸோ நான் காப்பர் கலர் வச்சு மேட்ச் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்டான கலர்ஸ் இருந்தது, சாரீ அண்ட் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அண்ட் இதுக்குமே வந்து ரொம்ப சூட்டபுளாக தான் இருந்தது. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இதுக்கு நம்ம டிசைன் போடுறத விட நம்ம பேட்டர்ன் கொடுத்தோம் அந்த ப்ளவுஸ்க்கு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் ஃபுல்லாகவே நெக்லைன் பைப்பிங் கொடுத்தாச்சு. பைப்பிங் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த கிளாத் கொடுத்துருந்தோம் இல்லையா காப்பர் கலரில், ஸோ அதில் வந்து நான் லீஃப் பேட்டர்ன் வந்து வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சதுக்கு மேலேயே வந்து நல்லா டார்க்காக தெரிகிற மாதிரி ஒரு 4-5 தையல் போட்டுக்க போகிறேன். அண்ட் இதில் வந்து ரெண்டுமே வந்து அந்தளவுக்கு ரொம்ப டார்க்கான கலர்ஸ் கிடையாது அண்ட் கான்ட்ராஸ்டான கலர்ஸுமே கிடையாது. ஸோ சேமாக தான் தெரியும் பார்க்குறதுக்கு, பட் ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. நார்மலாக வந்து நம்மளுக்கு த்ரெட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சே நான் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். நார்மல் த்ரெட்டுன்றதுனால நான் ஒரு 4-5 தையல் சேர்த்தே போட்டிருக்கேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் டார்க்காக கிடைக்கும். நீங்கள் நார்மலாக நம்மளுக்கு எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி பழகிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அதில் வந்து நம்ம சிங்கிளாகவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த ஸ்டிச்சிங்குமே வந்து நல்ல எம்போஸ்டாக தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் 2 சைடுமே வந்து லீஃபில் வந்து இதே மாதிரி பேட்டர்னில் தான் நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். 4 தையல் போட்டிருக்கேன் நான், நல்லா வந்து பிரைட்டாக தெரிகிற மாதிரி 4 ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த டிசைனு. ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஸ்டோன் வச்சு நான் கடைசியில் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். அண்ட் ஸ்லீவுமே வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ அதோட லுக்குமே வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன், ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு. அண்ட் ஃபுல்லாகவே வந்து லீஃப் பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்கோம். லீஃபில் வந்து லாஸ்ட்டாக நான் பீட் ஒர்க் மட்டும்தான் கொடுத்துருப்பேன். அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் இதில் சைடில் வந்து நம்மளுக்கு கிளாத் ஒர்க் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுவுமே வந்து நான் காப்பர் கலரில் தான் எடுத்திருக்கேன். காப்பர் கலர் கிளாத் எடுத்துகிட்டு நம்ம சதுரமாக எப்பவும் போல் கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ ஒரு 2.5 இன்ச்சில் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பீஸை வந்து நம்ம எப்பவும் போல் முக்கோண ஷேப்பில் மடித்து ஒரு பீஸ் வந்து முடிகிற இடத்துல இன்னொரு பீஸை வச்சு நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரோம். அண்ட் உங்களுக்கு நெக்லைன் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பீஸ் வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த காப்பர் கிளாத் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்மளுக்கு நார்மலாக வந்து ஜாஸ்மினில் எடுப்போம்ல, ஸோ அதில் வந்து அக்யூரேட்டாக கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து டிஷ்யூவில் எடுத்திருக்கேன். டிஷ்யூவில் எடுக்கும்போது ரொம்ப ஆப்டாகவும் இருந்தது, உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. நல்லா வந்து கொஞ்சம் நம்மளுக்கு டிசைன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. காப்பர் கலர், சில்வர் கலர், அப்புறம் வந்து கோல்டு கலர், இது 3மே வந்து மேக்ஸிமம் டிஷ்யூவில் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து மற்ற கலர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஜாஸ்மின்லேயே அவைலபிளாக இருக்கும். பட் இந்த கலர்ஸ் வந்து பர்டிகுலராக நீங்கள் இதில் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அந்த கலர் காம்பினேஷன். அண்ட் நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து நான் இதே மாதிரி டிசைன் வச்சு ஃபுல்லாகவே நான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். அண்ட் ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான் நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சீக்கிரமே வந்து இந்த ப்ளவுஸ் ஃபினிஷும் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இதில் கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுற வேலைன்றது எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய நெக்லைனுக்கு தேவையான இந்த பீஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ரெடி பண்ண பீஸில் வந்து நம்மளுக்கு பிசுறு எதுவுமே தெரியாமல் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ண பீஸ் வந்து நம்ம நெக்லைனில் வச்சு நான் அப்படியே தான் தையல் போட போகிறேன். ஃபுல்லாக அந்த கார்னர்லேயே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு அந்த பீஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஃபுல்லாக பீடர் கொடுக்க போகிறோம். அண்ட் சைடில் வந்து ஒரு ஸ்டோன் லேஸ் மட்டும் வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறேன்.
நெக்லைனை சுற்றி வந்து நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் கீழே வந்து அந்த லீஃப் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து அந்த பீஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். அந்த ஜாயிண்ட்டை வந்து நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இந்த பீஸோட அந்த பீஸ்க்கு மேலே வந்து இந்த பீஸை வச்சு நீங்கள் ஃபுல்லாக தையல் போட்டுகிட்டே வாங்க. அப்போ நம்ம லேஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை ஸ்டோன் ஏதாவது வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு சிங்கிளாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணாலே போதும். அந்த பிசுறு எதுவுமே வெளியே தெரியாமல் ஃபுல்லாக கவர்டாக இருக்கும். அண்ட் ஃபுல்லாகவே நான் காப்பர் லேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. காப்பர் கலர் லேஸுமே வந்து ரொம்ப ப்ளைனாக இல்லாமல் அதில் வந்து சைடில் ஒரு ரிங் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதை வச்சு நம்ம ஃபுல்லாகவே அந்த பிசுறு எதுவுமே தெரியாமல் எல்லாமே கவர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. அண்ட் 2 சைடுமே வந்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பீஸில் வந்து நம்ம கேன்வாஸ் எதுவுமே ஒர்க் பண்ணலை, ஃபுல் ஃபினிஷிங்கோடு நம்ம கீழே வந்து வைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லேஸ் வைக்கும்போது 2 கார்னருமே வந்து தையல் போட்டே ஆகணும். ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு அந்த பிசுறு எதுவுமே வெளியே தெரியாமல் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கும். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். சேம் டைம் வந்து உங்களுக்கு வியர் பண்ணும்போதுமே வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஒன் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த பீஸ் எல்லாமே வெளியே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 2 சைடுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம காப்பர் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் ஸ்டோன் மட்டும் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி 2 சைடுமே நான் டாட் பிடிச்சி எடுத்துக்கிறேன். டாட் பிடிச்சிட்டு நம்ம ஸ்டோன் மேக்ஸிமம் வைக்கும்போது எப்போவுமே வந்து ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோன் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கார்னர்லேருந்தே வச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 சைடுமே வந்து நான் அந்த ஃப்ரண்ட் பீஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டு வந்து நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் வந்து டிசைன் ப்ளவுஸ் ஏதாவது ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போவுமே டிசைன் எடுக்காதீங்க, எடுத்த உடனே நீங்கள் டிசைன் எடுக்காதீங்க. ஃப்ரண்ட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேக்குக்கு போங்க. அண்ட் பேக்கும் ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லீவுக்கு வந்தால் போதும். ஏன்னா ஸ்லீவில் வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணி நம்ம கிளாத்து கொடுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வச்சு ஸ்லீவில் வந்து ஜாயின் பண்ணுற பீஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நிறையாவே கிடைக்கும். அப்போ தைக்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் பீஸோடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம ஸ்டோன் மட்டும் வச்சு ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்டோன் வந்து அந்த லேயர் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து ரவுண்ட் அப் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி நான் வந்து அந்த ஸ்டோன் வச்சு ஸ்டிச்சிங் கொடுத்துட்ருக்கேன். ஸ்டோன் வந்து ரொம்ப ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணவே முடியாது கண்டிப்பாக. ஏன்னா வந்து 2 சைடுமே நம்மளுக்கு ஸ்டோன் லேயர் இருக்குது. சென்டரில் வந்து அந்த பீஸ் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். நம்ம 2 ஃபுட்டுக்கும் வந்து ஃபுட்டில் வந்து 2 சைடு இருக்கும். ஸோ அதுக்கு சென்டரில் வந்து நம்மளுக்கு அந்த கேப் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோமான்றதை பார்த்துக்கோங்க. சைடில் வந்து அந்த அலைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் தையல் பெருசாக விழுகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டோன் வந்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஸ்டிச் பண்ணும்போதே வந்து 2-3 டைம் வந்து இந்த பீஸ் வந்து நூல் வெளியே வந்துட்டே இருந்தது. ரீசன் என்ன அப்படின்னா இந்த கிளாத் வந்து நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ஃபுல்லாக ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஜரி ஒர்க்கில் நீங்கள் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே இருக்க ஜரியோட நம்மளுக்கு அந்த த்ரெட் இழுக்கும் போது கொஞ்சம் கட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாமே பார்த்து கொஞ்சம் கவனமாக 2-3 டைம் தைக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டிச்சிங்காக போட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த ஸ்டோன் வந்து ஹேண்ட் ஸ்டிச்சிங் போடுறாங்க. ஸோ கண்டிப்பாக போடாதீங்க. ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு அது லைஃப் இருக்காது. அண்ட் நீங்கள் ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கேப் நீங்கள் விழுந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு கைத்தையல் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் மிஷினில் ஸ்டிச் பண்ணி பழகிக்கோங்க. பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங் கொடுக்கலாம். அண்ட் ஃபுல்லாகவே வந்து சென்டரில் நம்ம ஸ்டோன் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த லேஸுமே வந்து நான் ஃப்ரண்ட்டோட ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி ஃபுல்லாக லேஸ் கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக வந்து நம்ம இப்போ ஸ்லீவ் டிசைன் ரெடி பண்ணலாம். ஸ்லீவுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நார்மலாக வந்து நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி நானும் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண பீஸ் வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கை வந்து மேலே வச்சுருக்கேன். ப்ளவுஸோட முன்பகுதி வந்து நான் அடியில் வச்சுருக்கேன். சென்டரில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் லைட்டாக ஒரு கட்டிங் கொடுத்துருக்கேன்.
ஃபுல்லாக கட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பீஸ் நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலேயே வந்து வரைஞ்சதுக்கு மேலேயே நீங்கள் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து நம்ம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த பீஸில் கேன்வாஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த சென்டர் ப்ளேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி இல்லை அந்த கட்டிங்க்கு நம்ம வரைகிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன் ரொம்ப சீக்கிரமே ரொம்ப ஈஸியாகவும் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து நீங்கள் வரைகிறது கொஞ்சம் 2 சைடுமே ஈக்குவலாக வச்சு நீங்கள் ட்ரேஸ் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதோட டிசைன் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியாது. ஸோ அதனால் நம்ம கேன்வாஸ் எதுவுமே வைக்காமல் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த ட்ரேஸ் எடுக்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்கணும். அண்ட் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம ஃபுல்லாகவே நம்ம மடித்து உள்ளே வந்து தையல் போட்டு எடுத்திருக்கோம். தையல் போட்டுட்டு ஸ்லீவை வந்து நார்மலாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஸ்லீவ் எடுத்ததுக்கப்புறம் நான் இதில் வந்து கீழே வந்து காப்பர் கலர் கிளாத் வச்சு நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அந்த காப்பர் கிளாத் வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு 5 இன்ச் கிட்ட நான் எடுத்திருக்கேன். 5 இன்ச் பீஸ் எடுத்துட்டு 5 இன்ச்சுன்றது வந்து நான் எப்படி மெஷர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சென்டரில் வந்து நம்ம அந்த கட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கட்டிங் வந்து நார்மலாக எவ்வளோ ஹைட் வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதிலேருந்து ஒரு 1.25 இன்ச் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து சென்டரில் அந்த கட்டிங் வந்து ஒரு 4 இன்ச் கிட்ட இருந்தது. ஸோ அதிலேருந்து நான் கீழே வந்து ஒரு 1 இன்ச் கேப் விட்டு அந்த ஸ்லீவை வந்து நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா எடுத்த பீஸை வந்து நீங்கள் உள்ள லைனிங் கிளாத் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி அந்த பீஸை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பீஸ்க்கு அடியில் வச்சு இதை ஃபுல்லாகவே வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப்பில் தான் நான் அதை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் வந்து சின்ன சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இதில் கேன்வாஸ் கொடுக்காததுனால பின்னாடி வந்து நம்மளுக்கு அந்த கேப்பில் பிசுறு எதுவுமே தெரியும். ஸோ அது எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஓவர்லாக் கொடுத்துருங்க. ஓவர்லாக் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் ஓவர்லாக்கும் கொடுக்கணும், லைட்டாக வந்து ஹெம்மிங்கும் கொடுக்கணும். ஹெம்மிங் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கிளாத் வந்து உள்ளே எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து வெளியே விரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ வியர் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நிறைய வீடியோஸில் வந்து ஸ்டிச் பண்ணுறதை மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க, ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறதை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் பேக் சைடில் வந்து ஹெம்மிங்கும் கொடுக்கணும், ஓவர்லாக்கும் கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் எல்லாமே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அண்ட் சென்டர்லேயுமே வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கேன். லீஃப் பேட்டர்ன்லேயுமே வந்து நான் பீட் கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்லீவ் பாருங்கள், ஸ்லீவில் வந்து சென்டரில் வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்டோன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் கீழே வந்து ஸ்டோன் லேஸும் வச்சு நான் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இதுதான் சாரீ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாரீ அண்ட் ப்ளவுஸ் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க ரன்னிங்கில். அண்ட் அதுக்கு நம்ம ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் இதை வந்து கான்ட்ராஸ்டான கலர்ஸ்லேயுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இன்றைக்கி பார்த்தா இந்த ப்ளவுஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.